ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. ஆதன் தலைப்புச் செய்திகளை காணலாம். என்டிஏ கூட்டணியில் அதிமுக இணைந்திருப்பது மகிழ்ச்சி. இதர கூட்டாளிகளுடன் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்காக ஒன்றுபடுவோம் என எக்ஸ் தளத்தில் தமிழில் பதிவிட்ட பிரதமர் மோடி. அதிமுக பாஜக கூட்டணி 4 மாதங்கள் வரை கூட நிலைக்குமா நீடிக்குமா என தெரியாது. திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. பாஜகவுடன் கூட்டணி அமைத்து அதிமுகவுக்கும் தமிழக மக்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்துள்ளார் என திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். தமிழக மக்கள் தகுந்த பாடம் கற்பிப்பார்கள் என பேட்டி. தமிழக பாஜக மாநில தலைவர் பதவிக்கு தனக்கு ஆதரவு அளித்தவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கும் நன்றி. மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நயினார் நாகேந்திரனின் எக்ஸ் தள பதிவு. சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தமிழகம் வெற்றிக் கழகம் தீவிரம். பூத் கமிட்டி மாநாடு குறித்த அறிவிப்பை விஜய் விரைவில் வெளியிடுவார் என தகவல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக போராட்டம் நடத்திய காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட 192 பேர் மீது வழக்கு பதிவு. அனுமதியின்றி கூடுதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் மயிலாப்பூர் போலீசார் நடவடிக்கை. கிறிஸ்துவ பெருமக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டு புனித வெள்ளி நாளன்று தமிழ்நாடு முழுவதும் மதுக்கடைகளை மூட வேண்டும். தமிழக அரசுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்நாடு அரசின் வழக்கில் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயித்தது உச்சநீதிமன்றம். மாநில ஆளுநர் அனுப்பும் மசோதாக்கள் மீது 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என அதிரடி தீர்ப்பு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் எந்தவித தில்லுமுள்ளும் செய்ய முடியாது. வாக்குப்பதிவு இயந்திரங்களை சட்ட ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் திட்டவட்டம். தவக்காலத்தை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணியில் நடைபெற்ற சிலுவை பாதை ஊர்வல நிகழ்ச்சி. சிலுவையை கையில் ஏந்தி கொண்டு ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. இத்துடன் ஆதன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.